நான் கிரிக்கெட் பாக்குறது இல்ல, ஒரே சூதாட்டம், மேட்ச் ஃபிக்ஸிங். ஆமாமா, எனக்கு கூட கிரிக்கெட் பிடிக்காதுங்க. எல்லாம் காசை வாங்கிட்டு விளையாடுறானுங்க, ஒரே சூதாட்டம். நான் அப்பவே சொன்னேங்க, இதுக்குதான் கேட்கவே இல்ல. எல்லாம் கிளம்புங்க, போங்க, ஆட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, போய் பாடுங்க. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ். இன்னைக்கு சாட்டர்டே 2 மேட்ச், இந்த வீக்கெண்ட் 2 மேட்ச் நடந்தது. 2 மேட்ச் பத்தி நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ஆர் விசஸ் பஞ்சாப் மேட்ச் பத்தி பாத்துடலாம். ஓகே, இன்னைக்கும் 2 மேட்ச்லயும் தோத்துட்டு உட்காந்துருக்காம பாருங்க. எனக்கு சிஎஸ்கே தோத்ததை விட இவன் தோத்ததுதான் பரிதாபமா இருக்கு. தொடர்ந்து 6 மேட்ச். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்ஆர் விசஸ் பிபிகேஎஸ் மேட்ச் பத்தி பாத்திரலாம். பிபிகேஎஸ் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. ஆர்ஆர் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்டார்ட், நல்ல ஸ்ட்ரைக் ரேட், நல்லாவே ஆடிட்டு இருந்தாங்க. ஜெய்ஸ்வால் வந்துட்டு மார்க்கோ யான்சனை கொஞ்சம் டேக் ஆன் பண்ணாலும் அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. ஆனா என் பண்ணும்போது நல்லா ஆக்சலரேட் பண்ணி சூப்பரா என் பண்ணி முடிச்சு கொடுத்தாரு. ரியான் பராகும் ஒரு நல்ல இன்னிங்ஸ். டாப் 3 3 ஃபயர் ஆயிருச்சு. லோயர் ஆர்டர்ல வந்து நிதிஷ் ராணா ஒரு இன்னைக்கு கொஞ்சம் அவ்வளவா படல அவருக்கு. ஹிட்மேர் கொஞ்சம் டீசென்டா ஆனாரு. த்ருவ் ஜுரல் நல்லாவே ஆடி அதை பினிஷ் பண்ணி ஒரு 200 அபவ் டார்கெட்ல வந்து முடிச்சு கொடுத்தாங்க. இல்ல, நம்ம ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ பவர் பிளேல வந்து நம்ம பெரிய ஸ்கோரும் சொல்ல முடியாது, ரொம்ப லோ ஸ்கோரும் சொல்ல முடியாது. கரெக்டா அந்த ஆவரேஜா 50+ நம்ம இப்போ ட்ரெடிஷனலா ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸா பாக்குறோம்ல, அந்த மாதிரி ட்ரெடிஷனலா ஒரு 50 ஸ்கோர் பண்ணாங்க பவர் பிளேல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி ஆடிட்டு பினிஷ் நல்லா கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல டெம்ப்ளேட்டா இருக்கு. ஆக்சுவலா எல்லா டீமும் இந்த மாதிரி ஆடினா கூட பார்க்க பெட்டரா இருக்கும். இன்னைக்கு ராஜஸ்தான் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அவங்க பேட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா ஆடிட்டதுனால அவங்க இம்பாக்ட் பிளேயர் வந்து அவங்க பேட்டருக்கு யூஸே பண்ணல. சுபம் துபே வந்து இம்பாக்டா வெளில இருந்தாரு. மேபி அவங்க விக்கெட் லூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டம்பிளா இருந்தாங்கன்னா சுபம் துபே உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்ததுனால ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் லெஸ் ஆயிருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த குஷன் இருந்ததுனால பேட்டிங் வைஸ் ஃபுல்லா ஆடினதுனால இம்பாக்ட் பிளேயரா பவுலர் யூஸ் பண்ணி பவுலிங்கையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் டெய்லர் மேட் எப்படி 200 டிஃபெண்ட் பண்ணுமோ அந்த மாதிரி பக்காவா இன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ் தெரியுது இப்போ அவர் ஆடுறதுக்கு. இப்போ இந்த மேட்ச் கேப்டன் வேற. இன்னைக்கு அவர் ஒரு ஷாட் கூட ரிஸ்கி ஷாட் ஆடவே இல்லை. எல்லாமே டைம்லி, அந்த கேப் தூக்கி அடிப்பார் பவர் பிளேல. இன்னைக்கு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணல. எல்லாமே தரையோட கேப்ல பிளேஸ் பண்ணும், அதுதான் ஃபோக்கஸ் பண்ணாரு. அவர் விக்கெட் ஆனதும் ஒரு அன்பார்ச்சுனேட் அந்த இதுதான், ஒரு ஸ்லோ ரனுக்கு பீட்டன் ஆயிட்டாரு. பஞ்சாப் டாபிக் பத்தி பேசிடுவோம். பஞ்சாப் பவுலிங் மேல நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு இந்த மேட்ச்ல. எனக்கு என்னமோ ரொம்ப பேட்டிங் ஹெவியா போய் பவுலிங்ல அந்த இம்பாக்ட் பிளேயரை கோட்டை விட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா வெளில வந்து ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு, வைஷாக் விஜயகுமார் இருக்காரு. சோ அந்த ட்ரிக்கை மேபி மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் ஆகுது. அது ஒரு 50-50 டிசிஷன் தான். கரெக்டா அவருக்கு வந்து இப்போ செகல் 3 ஓவர் போட்டாரு, அடிச்சாங்கன்னா செகல் வந்து ஒழுங்கா கரெக்டா ஒரு அதுதான் சொல்றேன். அங்கதான் ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும் ப்ரோ. அது எப்படி நீங்க 1 டைமென்ஷனலா ஸ்பின் அட்டாக் போக முடியும்? இதர் நீங்க மேக்ஸ்வெலுக்கு ஓவர்ஸ் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க ஹர்ப்ரீத் பிரார் கொண்டு வந்தானே ஆகும். அதுலதான் ராஜஸ்தானே டிஃபரன்ஸ் மேக் பண்ணாங்க. ராஜஸ்தானோட பவுலிங் எடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தீக்ஷனாவும் 4 ஓவர் கோட்டா முடிச்சிருக்காரு, அசரங்காவும் 4 ஓவர் கோட்டா முடிச்சிருக்காரு. சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க இன்னைக்கு. அந்த அதுல ஒரு பெரிய கிரவுண்ட் வேற. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகேயாவுக்கும் 2 ஓவர் கொடுத்தாங்க. இப்ப செகல் வந்து அந்த ரிதம்ல இல்ல, ஒரு 2 ஸ்பின்னர் தான். மேக்ஸ்வெல் வந்து ஒரு பார்ட் டைமர் தான். ஆக்சுவலா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இப்ப அவங்க மெயின் ஸ்பின்னரா ஆடிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட் கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஏன்னா இப்ப ஹர்ப்ரீத் பிரார் வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், யூஸ்ஃபுல்லா தான் இருப்பாரு. சொல்றேன், அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன். கடைசி ஓவர் வந்து ஸ்டாயினிஸ்க்கு போறதுக்கு பதிலா அந்த இடத்துல ஹர்ப்ரீத் பிரார் விளையாண்டா நடுவில் எங்கேயாவது ஒரு 2 ஓவர் தள்ளிட்டு கடைசி ஓவர் அந்த இடத்துல ஸ்டாயினிஸ் போட வேண்டிய கட்டாயமே வந்திருக்காது. இருந்தாலும் சகலுக்கு ஒரு ஓவர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சகல் இன்னைக்கு 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. பட் ஸ்டில் அவர் டூ லேட். கடைசி ஓவர்லாம் அவர் போட வைக்க முடியாது, ஸ்டாயினிஸ் கிட்ட தான் போய் ஆகணும். அங்கதான் இன்னைக்கு ஸ்ட்ரேசர் எங்கேயோ ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா செகல் ஃபுல் கோட்டா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். எவ்வளவுதான் போரா ஒரு ஸ்பெல் இருந்தாலுமே இன்னைக்கு ரொம்பலாம் மட்டமாலாம் போடல. இன்னைக்கு ஓரளவு ஓகேன்ற மாதிரி தான் போட்டாரு. ஒரு ஸ்பெல் முடிச்சிருக்கணும். நம்ம அப்படியே வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங்க்கு வந்துருவோம். நீ கொஞ்சம் ஸ்டார்ட் வந்து ரொம்பவே சுமாரா இருந்துச்சு. இடையில ஸ்ரேயசர் வந்து 2 கவர் டிரைவ் அடிச்சாரு, பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் பார்த்துட்டு சரி இன்னைக்கு ஸ்ரேயசரோட நாள் தான் அப்படின்னு நினைக்கும் பொழுதே வந்து நேரா கோடு போட்ட மாதிரி நடு ஸ்டெம்புக்கு போட்டாரு ஆர்ச்சரு. ஸ்டிக்கு பறந்துருச்சு. பிரியாங்க் ஷாரியாக்கு இன்னைக்கு ஒரு ஃபெயிலியரு. அண்ட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸாலையும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. நேகல் வாதிராவும் கிளென் மேக்ஸ்வெலும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அவங்க மேட்ச் வந்து அட்லீஸ்ட் கிட்டையாவது கொண்டு போவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஒரு தப்பான டைம்ல வந்து மேக்ஸ்வெல் வந்து ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. எல்லா பேட்ஸ்மேனும் வந்துட்டாங்க. ஜஃபர் ஆச்சர் அங்க நல்லா போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாரு. லாஸ்ட் ஓவர்ல இன்னொரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் நம்மளால இருந்து எல்லாம் பேடப் எல்லாம் பண்ணிட்டு பேட்டிங் ரெடி ஆனாரு. அந்த ஒரு நல்ல நாப் எடுத்துட்டு பேட்டிங் ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து சும்மா தெரிய விட்டாரு. 14 சொல்லுவாரா, நைட்டு 3 மணிக்கு தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டா கூட அந்த ஷாட் அடிப்பாருங்க வரல. அது மாதிரியே தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டா கூட வந்து விக்கெட் எடுக்கிறாரு இன்னைக்கு. எக்ஸாக்டா ரிப்ளிகேட் பண்றாரு இன்னைக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப புவர் ஷாட் ப்ரோ, நத்திங் ஷாட். அது தேவையில்லாம மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆடினாரு, பார்க்கவே ரொம்ப அக்லியா இருந்துச்சு. அவரு என்னன்னா பவுன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு. நீங்க நல்லா பார்த்தா தெரியும், பேக் ஃபுட் போயிடுவாரு,
ஒரு பவுன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு, டக்குன்னு ஆர்ச்சர் ஸ்டெம்புக்கு போட்டுருவோம். அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. இல்ல கண்டிப்பாவே ப்ரோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸ். என்ன சொன்னாலுமே வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸ். ஏன்னா நேல் வதிரா மாதிரி ஒரு பிளேயரை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அந்த ஃபுல் வந்து ஒரு ஒரு டிசர்விங் கிரெடிட்ஸ் அப்ரிசியேஷன் எல்லாமே உங்க டீமுக்கு தான் போகணும். ஏன்னா நீங்க அவரை வந்து இன்னுமே விளையாட வச்சிருந்தா எல்லா ஹி வில் பி யுவர் ஓன் ப்ராடக்ட்ங்கிற மாதிரி தான். இப்பயுமே மும்பை ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் உள்ள வருது. அட் த சேம் டைம் கொஞ்சம் சோகம் நம்ம டீம் விட்டு போயிட்டாங்கிறதுனால. ஸோ அந்த ட்ரிக்கும் கண்டிப்பா மும்பை மிஸ் பண்ணிருக்காங்க. பஞ்சாப்க்கு ஒரு பயங்கர வேல்யூபிள் அடிஷன், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கன் கோரா இருக்கு ப்ரோ. இந்த மிடில் ஆர்டரே பாத்தீங்கன்னா செம்ம கோரா இருக்கு. இன்னைக்கு ஒரு மேட்ச் வச்சுலாம் வந்து நம்ம டிசைடே பண்ண முடியாது பஞ்சாபோட கேலிபர் பத்தி. நேஹல் வதேராவோட இன்னிங்ஸ், ஷாட்ஸ், வெரைட்டி, அவர் ஆடுற அந்த ஸ்வீப், அந்த ஸ்லாக் எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் லெஃப்ட் ஹேண்டட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு அப்சல்யூட்லி பெர்ஃபெக்ட்னு சொல்லலாம். அதான் லாஸ் பண்ணாலும் இவங்க என்ன இன்டென்ட்ல லாஸ் பண்றாங்க அப்படிங்கறதான் பார்க்க நல்லா இருக்கு. இந்த இன்டென்ட்ங்கிற வார்த்தையை பத்தி நம்ம இன்னும் வருவோம் போக போக. ஆஃப்டர் ஆர்ச்சர் வந்து என்னதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 70 ரன்ஸ் கொடுத்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பவுலர் அதுன்னு அவரை சொன்னாலும், அதுக்கு அடுத்த மேட்சஸ்ல வந்து கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டே இருக்காரு. பவர் பிளேல வந்து பயங்கரமா விக்கெட் எடுக்கிறாரு. இன்னைக்கும் 3 விக்கெட். அப்பவே மேட்ச் வந்து அவர் சீல் பண்ணிட்டாரு அங்கேயே. அதுக்கப்புறம் வந்துட்டு மகேஷ் தீக்ஷனா அவரும் இன்னைக்கு நல்லா போட்டாரு. 26 ரன்ஸ் தான் கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சந்தீப் சர்மாவும் இன்னைக்கு டீசெண்டா போட்டாரு. ஓவராலா வந்து பவுலிங் யூனிட் வந்து இன்னைக்கு நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்பதான் இந்த பஞ்சாப் மாதிரி ஒரு ஹெவி பேட்டிங் லைன் அப் டீமை வந்து சாய்க்கணும்னா பவுலிங்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மாநில வந்து எல்லாமே சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஹசரங்கா பயங்கரமா போட்டாரு, சந்தீப் சர்மாவும் எக்ஸலண்டாவே போட்டாரு. பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி டாட் பால்ஸ் எல்லாம் போட்டு பிரஷர் பில்ட் பண்ணாரு. ஹசரங்கா, தீக்ஷனா எல்லாருமே வந்து ஒரு அந்த ஸ்ரீலங்கன் ஃபயரை காட்டுறாங்க. சீரியஸா பயங்கர ஹங்கர் இருக்கு ப்ரோ அவங்களுக்கு, அந்த கேமோட வெரி இருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி தீக்ஷனா வந்து சூப்பரா அந்த 15-16 ஓவர் வந்து யூஸ் பண்ணி அவரு அந்த 16th ஓவருக்கு அப்புறம் வந்து பயங்கரமா வந்து எஃபெக்டிவா இருக்காரு. அடிக்கவே முடியல. போன மேட்சும் அதை காட்டினாரு, இந்த மேட்சும் காட்டினாரு. ஆன் தி ஹோல் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பை ராஜஸ்தான் ராயல்ஸ் போத் இன் பேட்டிங் அண்ட் as well as bowling. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து மெயினான சிஎஸ்கே மேட்சுக்கு போயிடலாம். சிஎஸ்கே மேட்ச்ல தான் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கு, அவங்க பேசிடலாம். அந்த இதுல டிசி வந்து இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் டீமா தெரியுறாங்க. ஜேக் ஃப்ரெஷர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஃபயரே ஆகல. இன்னைக்கு கலில் அஹ்மத் பயங்கரமா போட்டாரு. அப்படி ஃபயர் ஆகாம கேஎல் ராகுல் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். அதே மாதிரி வந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ். சமீர் ரிஸ்வியா இருக்கட்டும், ஸ்டப்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஒரு 183 கொண்டு வந்துட்டாங்க. சேப்பாக்ல வந்து 183ங்கிறது பிக்கஸ்ட் டோட்டல். இதுல மெயினா ஆட் என்ன பண்ணணும்னா ஃபேஃபுன்ல இன்னைக்கு ஃபேஃப் இல்லாதப்ப இவ்வளவு பெரிய ஸ்கோர் டிசி போஸ்ட் பண்ண முடியுது, அதை டிஃபெண்ட் பண்ண முடியும். எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துச்சு. எப்போ அப்படின்னா சமீர் ரிஸ்வி பேட்டிங் வந்தப்போ, அதுக்கப்புறம் வந்து அவரு கொஞ்சம் பால்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் ஸ்டப்ஸும் அஸ்டோஷ் சர்மா, விப்ராஜ் இவங்களுக்குலாம் பேட்டிங் அந்த சான்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைச்சோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மேபி அப் த ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஆடி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. யோசிச்சு பாருங்க, அடுத்த மேட்ச் ஃபேஃப் வந்தானே எப்படி இருக்கும் பேட்டிங்னு. கன்னா இருக்கும். அப்படியே டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ப்ரோ. இன்டர்நேஷனல் மட்டும் இல்ல, இப்ப ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ வந்து நம்பர் 4ல ஆடு, இப்ப ஓப்பனிங் ஆடு, இஷ்டத்துக்கு நீ போய் ஆடு, அங்க ஆடு, இங்க ஆடுன்னு இருக்காங்க. அவரும் பெர்ஃபார்ம் பண்றாரு கன்சிஸ்டன்டா. ஒரு 2 பயங்கரமா நம்ம ஹோல்ட் பண்ணி ஆடணும்னு சொல்றப்போ அந்த ரோல பெர்ஃபெக்ட்டா பண்ணாரு இன்னைக்கு கேஎல் ராகுல். அதனாலதான் டெல்லியால வந்து ஒரு சேஃபாவே இருந்தாங்க கேம்ல. என்னதான் வந்து அவர் ஹோல்ட் பண்ணி ஆடுறாருன்னு சொன்னாலும் ஒரு தேவையான டைம்ல வந்து அவர் பவுண்டரி ஸ்கோர் பண்றாரு, 6-8 பண்றாரு. அதுவும் எட்ஜில எல்லாம் போல. இன்னைக்கு அவர் ஆடின எந்த ஷாட்டுமே பெருசா எட்ஜில எல்லாம் வரல. மிடில் ஆஃப் த பேட் கரெக்டா டைம் பண்றாரு. எல்லாமே கடைசியில கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாரு. ஏன்னா 30 balls 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் கடைசி 20 balls-ல ஒரு 27 runs அடிச்சாரு. சேப்பாக் பிட்ச் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது கரெக்ட். அது 100% அக்ரீட். நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ட क्वेश्चनே பண்ண முடியாது ப்ரோ. டெல்லி பவுலிங் பத்தி பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்டார்க்கு 1 விக்கெட், எல்லாம் அங்கங்க ஒரு விக்கெட் 2 விக்கெட்னு எடுத்து ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நீங்க பாம்பு விட்டாரு விஜய் சங்கருக்கு, காலை உடைச்சிருப்பாரு. இன்னைக்கு போட்ட பால் ஒரே ஓவர்ல 2 இது ப்ரோ, 2 சான்ஸ். ஒண்ணு இப்படி இதா டிசிவா மிஸ் ஆனாரு, இன்னொன்னு வந்து செம்ம பால் ப்ரோ. அது லெக்ல அபிஷேக் போரல் வந்து ரிவ்யூ எடுக்காதீங்க பேட்ன்றாரு. பார்த்தா பேட்டே கிடையாது, லெக் பிளம் அவுட். அது ஹேமங் பதானி பத்தி பேசே ஆகணும் ப்ரோ. ஹேமங் பதானி பாருங்க, பயங்கர இன்வால்வ்டா இருக்காரு, பயங்கர அனிமேட்டடா இருக்காரு. இந்த மாதிரி தான் ஒரு கோச் இருக்கணும். செம்ம எனர்ஜி, செம்ம பேஷனு, ஃபுல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, ஹோம் ஒர்க் பண்ணிருக்காரு. அதை பார்த்தாலே கிளியரா தெரியுது எந்த பேட்ஸ்மேன்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், யாரை கொண்டு வரணும், எப்படி ரொட்டேட் பண்ணணும். இன்னைக்கு சிவம் துபே வந்ததுமே கூட அவன் பவுண்டரி லைன்ல பார்த்தா ஸ்டெப்ஸ் வந்து ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு, இன்புட் சொல்லிட்டு போடுவாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஹேமங் பதானி அண்ட் அக்ஷர் பட்டேல், கேப்டன், கோச் 2 பேருமே வந்து
எக்ஸலண்டா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. என்டையர் ஃபீல்டிங் பாத்தீங்களா ப்ரோ, கன் ஃபீல்டிங் ப்ரோ. ஜேக் ஃப்ரேசர் மகர் 10 ரன் எடுக்கிற, ஸ்டப்ஸ் ஒரு 10 ரன், ஒரு கேட்ச் விட்டார், பட் ஸ்டில் கிரவுண்ட் ஃபீல்டிங் வாஸ் எக்ஸலன்ட் டுடே. விப்ராஜ் நிகம் வந்து இன்னைக்கு ஒரு செம்ம பவுலிங் போட்டாரு. சிவம் துபே விக்கெட் எடுத்தாரா? சிவம் துபே விக்கெட் தைரியமா போட்டாரு பாருங்க, அதுதான் அங்க பாராட்டணும். யங் டேலண்ட்ஸ் எல்லாமே ஸ்டெப்பிங் அப் அட் ரைட் மொமெண்ட் அப்படின்ட்டு தோணுது. ஓகே, நம்ம வந்து சிஎஸ்கே பவுலிங்க்கு வந்துருவோம். கலீல் அகமது வந்து இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் ஒரு ஸ்டார்க்கு நல்லா பாம்பாட்டம் ஆட்டினார் எல்லாம் பேசுறோம், ஆனா கலீல் அகமது இன்னைக்கு வந்து அவரோட பேஸ், அந்த பவுன்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா யூஸ் பண்ணாரு. திணற விட்டாரு, ஆனா ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் பயங்கரமாவே போட்டாரு. வந்து மெக்கர்கோட விக்கெட்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் தெரிஞ்சது அவர் பவுலிங்ல. மத்த எல்லாரும் கொஞ்சம் டீசெண்டா போட்டாங்க. எனக்கு என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரிதான் சேப்பாக்லாம் ஆடுறாங்க, எதுக்கு உங்களுக்கு வந்து 2 லெஃப்ட் ஆர்ம் சீம்? எனக்கு புரியல. இன்னுமே அந்த ஓல்டு ஸ்கூல்ல இருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் அவரே ஆட வைக்கலாம். இன்னைக்கு பாருங்க அது எவ்வளவு பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு. அன்சுல் கம்போஜ் மாதிரி ஒரு பிளேயரு, அவர் வந்துட்டு ரஞ்சி டாப்ல நல்லா பண்ணிருக்காரு, இந்தியா ஏக்கு நல்லா பண்ணிருக்காரு, அதுவும் இல்லாம பேட்டிங்கே அவரால் கொஞ்சம் ஆட முடியுங்கிறப்ப அவரை மாதிரி ஒரு பிளேயர் வந்து வெளில உட்கார வச்சுட்டு நீங்க முகேஷ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்க. நான் இல்லைன்னு சொல்லல, சரி நம்ம ஹார்ஷா இருக்கோம், எப்பவுமே வந்து பவர் பிளேல வந்து கலீல் அகமதோட ஜாயின் பண்ணி போட பவுலர் இல்லைங்கிறோம். ஆனா அன்சுல் கம்போஜுக்கு பதிலா நீங்க முகேஷ் சௌத்ரி ஆடுறது வந்து என்ன மூணே தெரியல. அதுக்கு அன்சுல் கம்போஜே ஆட வச்சிடலாம்ல. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ டோர்னமெண்ட் விட்டு இப்போ சிஎஸ்கே வெளியாயிருச்சு, இனிமேல் பிளே ஆஃப் குவாலிஃபையே ஆகாதுன்றப்ப, இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நம்ம பார்த்தோம்ல, ருத்ராஜுக்கு வந்து டோர்னமெண்ட்டே விட்டு வெளியே போய் அப்ப எல்லாம் அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லா ஹோப்பும் முடிஞ்சிச்சு, நாங்க இனிமேட்டு எதுக்கு ஆடிட்டு நீங்க ஆடுக தம்பி ஆடிட்டு போய் இவங்க உட்காந்துருவாங்க, அவங்க ஆடுவாங்க. இது சத்தியமா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இது எந்த இதுல போறாங்கன்னு எனக்கு புரியல. அவங்களோட மெயின் பவுலர் நூர் அகமதை நீங்க அடிச்சிட்டானுங்க. நூர் அகமதே அடிச்சோன்னு யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா பத்தினா கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்டு கொடுத்து போட்டாரு, அவரை பத்தி நான் எதுவும் சொல்ல. ஆனா மத்த பவுலர்ஸ் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனே வரல. அதான் ப்ரோ, நீங்க வந்து அந்த ஸ்பின்னர்ஸ் மேல காட்டுற ஃபெய்த் வந்து இன்னுமே பெட்டரா இருக்கணும். ஏன்னா சென்னை மாதிரி ஒரு டீம் நீங்க கேப்டனா இருக்கீங்கன்னா இன்னுமே வந்து ஸ்பின்னர்ஸ் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இன்னும் ஒரு 2 overs ஆஃப் ஸ்பின் சாலிடா போட்டிருக்கலாம், ரன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் எனக்கு தோணுது. முகேஷ் சௌத்ரியோட அந்த ஓவர்ஸ் பதிலா கண்டிப்பா ஸ்பின் குட் ஹேவ் பீன் எஃபெக்டிவ்ங்கிறது என்னோட ஃபர்ம் பிலீஃப் ப்ரோ. ருத்ராஜ் கேப்டன்சிக்கு வந்ததுல இருந்து ஜடேஜாக்கு அதிகமா அவரோட கோட்டா முடிக்காத மாதிரியா எனக்கு ஃபீல் ஆகுது. போன சீசன்ல இருந்து இது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அஸ்வினுமே நல்லா போட்டார் ப்ரோ, இன்னைக்கு செமையா போட்டார். இன்னைக்கு அவரு மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா போடுறப்ப நல்லா தான் போடுறாரு. மேபி பவர் பிளேல கொஞ்சம் ரன்ஸ் போறாரு, பட் மிடில் ஓவர்ஸ்ல போடுறப்ப நல்லா தான் போட்டிருக்காரு. போன மேட்ச்மே நல்லா தான் போட்டார் மிடில் ஓவர்ஸ்ல. சோ கண்டிப்பா அஸ்வினுக்கு 100 ஓவர் கொடுத்துருக்கலாம். அஸ்வின் பொறுத்த வரையும் மிடில் ஓவர்ஸ் தான் ப்ரோ ஐடியல் சிச்சுவேஷன் அஸ்வினுக்கு. பவர் பிளேல கொண்டு வந்து அஸ்வின் யூஸ் பண்றது ஒரு கிளவுன் மூவ் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட்டுக்காக அவருக்கு கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் பாலே அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் ப்ரோ, டோட்டல் இதுவே முடிஞ்சிருச்சு. அவருக்கு அந்த பவர் பிளேல கரெக்டா போடவே முடிய மாட்டேது. ரெண்டாவது விஷயம், நீங்க பவுலிங் என்னதான் ஸ்ட்ரெங்தன் பண்ணாலுமே நீங்க பேட்டிங் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் ப்ரோ. நீங்க அன்சுல் கம்போஜ் ஆட வச்சாலுமே கூட பேட்டிங் அதே மாதிரி தானே இருக்கு. பேட்டிங்கை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். வன்ஷ் பேடி மாதிரி ஒரு பிளேயர் ஆடவீங்க, ஆண்ட்ரே சித்தார்த் மாதிரி ஒரு பிளேயர் ஆடவீங்க, ஷேக் ரஷீத்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் எல்லாருமே கொந்தளிக்கிறோம். இப்ப ஆப்போனன்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 120 180 பிளஸ் போட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு போயிடலாம் போல ப்ரோ. கடைசி 6 வருஷத்துல ஒரு மேட்ச் கூட 180 பிளஸ் சேஸே பண்ணல. இதுவே இன்னும் அவங்க கண்ணுக்கு தெரியலையானே எனக்கு தெரியல. ஒரு மேட்சாவது அதை ப்ரூவ் பண்ணி காட்ட வேணாமா? இதை விட நாங்க எங்களால 180 பிளஸ் சேஸ் பண்ண முடியும்னு. 6 வருஷம் ப்ரோ, சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய டீமா ஊங்குறாங்க. 6 வருஷமா ஒரு வாட்டி 180 பிளஸ் சேஸ் பண்ணோம்னா. இன்னைக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் 8 உயிர்னு பேசிட்டு இருப்பானுங்க, அதெல்லாம் நான் ஒரு கதையா கேட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து அதை லைவ்ல பார்த்தேன் விஜய் சங்கர் மூலியமாக. எத்தனை லைஃப் ப்ரோ, 1 2 5 லைஃப் ப்ரோ. 5 லைஃப் ஒரு பேட்ஸ்மேனுக்கு கிடைக்குது. ஒரு இன்டென்ட்டே இல்ல ப்ரோ. எந்த பேட்ஸ்மேன் நீங்க வந்து எஸ்பெஷலி இந்த இம்பாக்ட் ரூல் வந்ததுல இருந்து எல்லா டீமே பயங்கர இன்டென்ட்டோட ஆடுறாங்க. இப்ப நம்ம அந்த பஞ்சாப் மேட்ச் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஓப்பனிங்ல விக்கெட் விழுந்த அப்புறமா ஸ்ரேயர் வந்து 2 கவர் டிரைவ் பளிச்சுன்னு அடிக்கிறாருன்னா என்னன்னா எனக்கு பேட்டிங் பின்னாடி இருக்கு, நான் இந்த மாதிரி தான் ஆடணும், எனக்கு பவர் பிளே நான் மேக்ஸிமைஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஆடுறாங்க. சிஎஸ்கே எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல. அப்படி நீங்க ராஜஸ்தான் குஜராத் தவிர ப்ரோ வேற எந்த டீம் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே சாலிடா 8 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து. ஏன்னா ராஜஸ்தான் குஜராத் கொஞ்சம் டிஃபரெண்ட். அவங்க பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் கொஞ்சம் பவுலிங் பிலீவ் பண்ணி போறாங்க. அவங்கள பத்தி நம்ம பேசாம விட்டுருங்க. மத்த எல்லா டீமுமே வந்து சாலிடா 8 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் 7 ப்ராப்பர் பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இங்க தோனி மாதிரி ஒரு பிளேயர் who has gone past his prime அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, இஸ் a நார்மல் பிளேயர் தான், நாட் an extraordinary பிளேயர் நவ். அந்த மாதிரி ஒரு பிளேயரே நீங்க 7ல தான் வச்சிருக்கீங்கன்னா வாட் இஸ் யுவர் பேட்டிங் டெப்த் ப்ரோ? ஒரு டீமுக்கு வந்து எப்போ வந்து பயங்கர ஒரு பிரேவரி அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, டீம் பேட்டிங் லைன் பெருசா இருக்கு,
நல்லா திக்கா இருக்குனாதான் வந்து தைரியமா ஷார்ட்ஸ் போக மனசுல இருந்து அந்த வரும். என்னதான் வந்து இன்டென்ட் டு டார்கெட் எல்லாமே சொன்னா கூட உங்க பேட்டிங் டெயில் பெருசா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே அதான் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த தைரியமான வந்து அப்ரோச், அந்த கான்பிடன்ஸ் எல்லாமே வரும். இங்க தோனி அட் 7ங்கிறப்போ ரொம்ப தின்னா இருக்கு ப்ரோ. மத்த டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ ரொம்ப இன்எஃபெக்டிவா இருக்கு. தூபே மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்கா, அது தவிர மொத்த டீம்லயும் ஹிட்டர்ஸே இல்லையே. ஹிட்டர்ஸ்ன்னு சொல்ல யாரு இருக்கா? டெஃபினட்டா இந்த மிடில் ஆர்டர் ஹேஸ் டு ஒர்க் ப்ரோ. அதே மாதிரி நீங்க அன்சுல் கம்போஜ் கொண்டு வான்னு சொல்றீங்க, பட் நான் வந்து என்ன சொல்வேன்னா வன்ஷ் பேடி மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வாங்க. நீங்க 5 பவுலர் வச்சு போனா கூட பரவாயில்ல, கோட்டா முடிச்சுக்கோங்க. பேட்டிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. பேட்டிங் ஸ்ட்ரெங்தன் பண்ணாட்டி நீங்க எந்த டார்கெட்டாலும் அடிக்க மாட்டீங்க. மும்பை எந்த அளவுக்கு ஒரு டீம்னா இந்த டீமோட வேற ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. ஓகே, அது வந்து அதை பத்தி பேசினா சில் தான். பாதி பிளேஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்போ சாமிக்கு விட்டுருவாங்க. ஓகே, பட் ஆனா மத்த டீம்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க ப்ரோ. அப்கமிங் கேம்ஸ்ல மச்சான் நீ சென்னையோட தைரியமா 170 அடி 180 அடி கண்டிப்பா இந்த டீம் மிடில் ஆர்டர் இல்லன்னு சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. டெஃபினட்டா பேட்டிங்ல தான் பண்ணும் ப்ரோ. எதர் ஆண்ட்ரிஸ் கொண்டு வரணும், இல்ல ஷேக் ரஷீத் கொண்டு வரணும், ஆர் வன்ஷ் பேடி கொண்டு வரணும். ஏதாவது ஒன்று பண்ணணும். யங்ஸ்டர் ப்ரோ அது ஃபெயில் ஆறீங்க. யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயில் ஆகுங்க. யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்து 30+ இப்போ திருப்பாத்திக்கு 4 சான்ஸ் கொடுத்த இதே 4 சான்ஸ் ஏதோ ஒரு யங்ஸ்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா அவன் ஃபெயிலே ஆனாலும் பரவாயில்ல ப்ரோ. ஆனா உங்க யாரையுமே நான் பண்ணிக்க மாட்டேன். ஏதோ ராகுல் திரிபாதி தான் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி. ராகுல் திரிபாதி போனா அதுவும் ஒரு ப்ராப்ளம். இருங்க, இப்போ டெவன் கான்வே வந்து இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச், நீங்க உடனே அப்படியே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுல. இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். யுவராஜ் நல்லா போட்டார் ஆக்சுவலா லெஃப்ட் ஹேண்டர். நம்ம வந்து சிவம் துபே மட்டும் தான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். பெரிய விக்கெட்டே இங்க கான்வே தான் ஆக்சுவலா. கான்வே மாதிரி ஒரு பிளேயரை தூக்கிட்டாரு, அங்கேயே முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு எண்ட்ல கான்வே பிடிச்சி ஆடி இருந்தாருன்னா கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் சினாரியோ. சென்னை ப்ரோ ராகுல் இருங்க ப்ரோ. இல்ல இவர் என்ன சொன்னாருன்னா சென்னைக்கு விளையாண்டா எந்த பிளேயரா இருந்தாலும் வந்து தலையில 2 கொம்பு முளைச்சுக்குன்னு சொன்னாரு. நான் கேக்குறேன், தீபக் கூட விஜய் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாரு, ஒழுங்கா விளையாடணும்னு உட்கார வச்சிட்டீங்க. ராகுல் திரிபாதி ஆடினாரு, ஒழுங்கா விளையாடணும்னு உட்கார வச்சிட்டீங்க. விஜய் சங்கரும் ஆடினாரு. இன்னைக்கு இதெல்லாம் நல்ல நாக்குன்னு சொல்லாதீங்க. ஓகே, பிளேயர்ஸை கம்பேர் பண்றப்ப எந்த நிலைமையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க பாத்தீங்களா, சப்போர்ட் பண்ணதுக்கு நல்லா ப்ரோ. அதே மாதிரி இவனுக்கு ஹார்ஷா இருக்காதீங்கன்னு சொல்றாங்களே ப்ரோ. நான் தான் கேக்குறேன், நீங்க கேம் விளையாடி தோத்து போனா ஹார்ஷா இல்லாம இருக்கலாம். இப்ப நேத்து மும்பை மாதிரியோ இல்ல இன்னைக்கு பஞ்சாப் மாதிரியோ ஆடினா கிரிட்டிசைஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி ஆடினா எப்படி ப்ரோ ஹார்ஷ் இல்லாம இருக்கு ப்ரோ? இப்போ நானே ஓப்பனா சொல்றேன் ப்ரோ. இப்போ வந்து தோனி பொறுத்தவரை அவர் எதுல சக்சஸ் பாத்திருக்காருன்னா, ரிப்பீட்டேட்டிவா அவர் எப்படின்னா ஒரு சேஸ லாஸ்ட் வரையும் கொண்டு போவாரு. வின்னிங் ஆர் லூசிங் லாஸ்ட் ஓவர்ல தான் அது தெரியவே வரும். அந்த மாதிரிதான் கொண்டு போவாரு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அப்படி இல்லை ப்ரோ. எவ்வளவு ஏர்லியரா முடிக்க முடியுதோ அவ்வளவு ஏர்லியரா முடிக்க பாக்குறாங்க. இவரு இன்னமும் நான் லாஸ்ட் ஓவர் தான் கொண்டு போவேன். மோஸ்ட்லி இப்பெல்லாம் ஃபெயிலியர் தான் ப்ரோ ஆகுது. இன்னமும் நான் லாஸ்ட் ஓவர் வரையும் கொண்டு போவேன்னா அதுவே ஒரு தப்பான அப்ரோச் ப்ரோ. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். வேர்ல்டு கப் 2011 வின் பண்ணதுக்கு அப்புறம் தோனி வந்து சில பிளேயர் எல்லாம் ரெஸ்ட் பண்ணாரு. அது வந்து எல்லாருமே பிராங்கா தெரியும். யார் ரெஸ்ட் பண்ணாரு நான் சொல்லல. எதுக்கு ரெஸ்ட் பண்ணாருன்னா யங் டேலண்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வருவோம், யங் டேலண்ட்ஸ் வந்து இந்தியன் டீம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்ட் பண்ணாரு. இன்னமுமே வந்து நீங்க இங்க ஆடிக்கிட்டே இருக்கீங்கன்னா எனக்கு புரியல. இது வந்து நான் கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா, இது தோனியோட டெசிஷன் மட்டும் இல்லடா, மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. கிளியரா தெரியுது மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. தோனியை விளையாடணும். ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷனல் வேற பிரான்சைஸ் வேறன்னு அப்படியே சொல்லி முடிச்சிருவாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து அவரை வச்சு டிக்கெட் விற்கிறாங்க, அவரை வச்சு விளம்பரம் பண்றாங்க, அவரை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருது. மேனேஜ்மெண்ட் பண்றது தப்புல, இவரும் இன்வால்வ் தானே. அப்ப அதான் ஒரு ஃபிரான்சைஸிக்கு போறல ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸ் கிட்ட விளையாடுறாரு. அவங்க கேக்குறது பண்ணிதான் ஒரு டீசன்ட் ஃபிட்னஸ்ல இருக்கு. அவரால் விளையாட முடியுது. விளையாடவே முடியலன்னா 7 பைஸ் விட்டாரு ப்ரோ. கீப்பிங்ல 7 பைஸ் விட்டாரு. நீ கீப்பிங்ல அவர் ஸ்டம்பிங் நல்லா பண்றாரு, ரன் அவுட்ஸ் நல்லா பண்றாரு. கீப்பிங்ல 7 பைஸ் விட்டாரு. ஒத்துக்கிறேன், மேனேஜ்மெண்ட் ரோல் பிளே பண்ணதுதான் ஒத்துக்கிறேன். அவர் வச்சு எல்லாம் விளம்பரம் பண்றாங்க எல்லாம். அதுக்கு இவரும் தானே உடம்பையா இருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். உங்களை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருது, அப்ப வாங்கன்னா முட்டாளான்னு கேக்குறேன் நான். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு சைடு வந்து பயங்கர கடுப்பு இருந்துச்சு. என்னன்னா மேட்ச் முடியறப்ப கூட 6 அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தானுங்க ஒரு கூட்டம். ஆனா இன்னொரு கூட்டம் தோனி டிஷர்ட் போட்டு கடைசி ஓவருக்கு முன்னாடியே வந்து கிளம்பிட்டாங்க. மேட்ச் தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு தோனி பேட்டிங் பார்க்காம கிளம்பிட்டாங்க. விச் மீன்ஸ் தே ஆர் ட்ரூ சிஎஸ்கே ஃபேன்ஸ். மேட்ச் தோக்குறோங்கிற அந்த வருத்தத்துல கிளம்புறாங்க. தோனி பேட்டிங் ஆச்சு இதாச்சு, எனக்கு கவலை இல்லடா, எனக்கு என் டீம் தோத்துச்சுன்னு சொல்லிட்டு வருத்தத்துல போறாங்க. இந்த மாதிரி ஃபேன்ஸ் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு லெகசி இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஒரு கேப்டனா இருந்திருக்கீங்க. பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு உங்க மேல ப்ரோ. எனக்கு வந்து சாய்ஸஸ் ஆர் சப்ஜெக்டிவ் ப்ரோ. எனக்கு வந்து பர்சனலி தோனி பிடிக்காம இருக்கலாம், அது என்னோட விருப்பம். அதுல யாரும் தலையிட முடியாது. ஆனா அஸ் அ பிளேயரா, அஸ் அ கிரிக்கெட் ஃபேனா எனக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு கண்ட்ரிக்கு, நிறைய செஞ்சிருக்காரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெஜெண்ட்ஸ், நோ டவுட்ஸ். ஆனா எவ்ரிதிங் ஹேஸ் டு கம் டு an end. எல்லாமே ஒரு நாள் முடிய தானே போகுது. அப்போ வந்து இட்ஸ் த டைம் ப்ரோ. இதுக்கு மேல நீங்க எப்படி ஆடுவீங்க எனக்கு புரியல. என்ன பொறுத்தவரையுமே அவர் இப்போ 19 வேர்ல்டு கப் முடிஞ்சது எப்படி டீசெண்டா அவ்வளவுதான் முடிஞ்சு, நான் அதுக்கு மேல விளையாடலன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. அதே மாதிரிதான் அவர் சிஎஸ்கேக்கும் பண்ணிருக்கணும். 2023 கப் ஜெயிச்சோன்னு டீசெண்டா வந்து ரிட்டையர் ஆயிருக்கணும். அவர் இப்ப தோனி போயிட்டாருன்னா ஒரு பேங்கபிள் டீமே கிடையாது. ஆல்ரெடி அந்த டீம் பெருசா கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கு.
அது கொஞ்சம் தேர்ற வரையுமாவது அவர் டீம்ல இருந்துதான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இப்ப சிஎஸ்கேக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சீனியர் மோஸ்ட் பிளேயர் இவரும் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி இந்த டீம் இப்படி திணறுது. அட்லீஸ்ட் அவங்களை ஒரு டைரக்ட் பண்றதுக்காக ஒரு சீனியர் மோஸ்ட் பிளேயர் வேணும். அதுதான் சொல்றேன், நம்ம வந்து ஆக்ஷன்லயே சிஎஸ்கே பெரிய தப்பு பண்ணுது. வருஷம் நான் போயிட்டு டேடிஸ் ஆர்மி தான் எடுப்பேன், 30+ இயர்ஸ் உள்ள ஆள் தான் எடுப்பேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அவங்களதான் எடுத்து அவங்களதான் ஆட வைக்கிறாங்க. அப்படின்னு போனா சக்சஸே பார்க்க முடியாது ப்ரோ. இதை நம்ம ஆப்ஷன் முடிச்சுட்டு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எப்படி எங்க பிளேயர்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியும், எங்க தலைவனுக்கு தெரியும், நீ மூட்டு போடா அப்படின்னு சொன்னாங்க. என்ன அதான் ப்ரோ தப்பு, அங்கதான் தப்பு. இப்போ சிஎஸ்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுதுன்னா அதை ஃபேன்ஸும் பேக் பண்றாங்க. நீங்க நல்லா நேச்சுரலா யோசிச்சு பாருங்க, ஃபியூச்சர்னு சிஎஸ்கேக்கு என்ன இருக்கு? நீங்க இதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 30 இயர்ஸ் பிளஸ் உள்ள பேட்ஸ்மேன் எடுத்து விளையாட போறீங்களா? இல்ல ஒரு யங்ஸ்டர், இப்போ தோனி 13 இயர்ஸ் விளையாண்டுருக்காரு, இந்த மாதிரி நெக்ஸ்ட் 13 இயர்ஸ் ஒரு பிளேயர் விளையாடணும், அப்படி ஒரு பிளேயர் எடுத்து டெவலப் பண்ணுவீங்களா? இங்கேயே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்போ அங்க அந்த மாதிரி ஒரு பிளேயரே இல்ல சிஎஸ்கே லைனப்ல. ருத்ராஜும் 28 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னொரு 5 இயர்ஸ் ஆடுவார் எனக்கு தெரிஞ்சு. பீக்ல இருக்கிறது ஒரு 5 இயர்ஸ் இருப்பாரு. அதனாலதான் சொல்றேன், வன்ஷ் பேடி, ராமகிருஷ்ணா கோஷ், ஆண்ட்ரே சித்தார்த் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க, ஷேக் ரஷீத் எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, நீங்க தோனி விளையாடுற உள்ள வராருல ப்ரோ, உள்ள விளையாடுறப்பே வந்து அந்த ஹங்கரே இல்ல. மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு அவர் ஆல்ரெடி பிலீவ் பண்ணிட்டாரு. அதனாலதான் கடைசி வரையும் கொண்டு போகணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல தான் அவர் விளையாடுறாரு. அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைலே வந்து இதான் இருக்கு, லாஸ்ட் வரையும் கொண்டு போகணும், அது வின்னிங் ஆர் லூசிங், லாஸ்ட் வரையும் கொண்டு போகணுன்றதுதான் அவரோட இன்டென்ஷனா இருக்கு. இவர் இப்படி ஆடுறதுனாலதான் லூஸ் ஆகுது. அங்க இல்ல ஒரு யங்ஸ்டர்ட்ட அந்த காட்டு பசி இருக்கும், அந்த ஹங்கர் இருக்கும். கண்டிப்பா நம்ம டீமுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும், நமக்கு பெஸ்ட் கொடுக்கணும், எடுத்தோடனே அடிக்க போவோம், கமான் ரெஸ்பான்சிபிளா ஆடினாலுமே நம்ம இன்டென்ட் காட்டணும் அப்படின்னு அந்த ஒரு மிக்ஸ்டு ஃபயர் இருக்கும். அது இல்ல தோனிட்ட. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து இந்த மேட்ச் இஸ் டன் அண்ட் டஸ்டட். அந்த ஹங்கர் தான் நான் மிஸ் பண்றேன். நான் தோனியை கிரிட்டிசைஸ் பண்ணல, தோனி இந்த பிளேயர்ட்ட இருக்கிற அந்த ஹங்கர் மிஸ் பண்றாங்க டீம். நான் சொல்றேன் இல்ல. இப்போ நான் இப்போ ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன் ப்ரோ. இப்போ 14th ஓவர்ல தோனி உள்ள வந்தாரு, உள்ள வரும்போதே அவர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டாருன்றீங்களா? மேட்ச் இந்த மேட்ச் போயிருச்சு, நம்ம சும்மா எப்படி ப்ரோ ஒரு பிளேயர் 14th ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு அப்படிதான் வந்தாருங்கிற நானு. நான் மேட்ச் ஃபுல்லா பார்த்தேன், வந்த உடனே ஃபுல் ஃபேஸ் ஆஃப் தி பேட்ல டிஃபென்ஸ் ஆடுறாரு அவரு. அந்த பேஸ் அப்புறம் கடக்கணும். இப்போ ஸ்பின்னர்ஸ் அவர் ஆல்ரெடி வீக் ஆகுங்கிறீங்க, அங்க நீங்க டிஃபென்ஸ் ஆட்டா மேட்சே முடிஞ்சு ப்ரோ, நீங்க அட்டாக் பண்ணி தான் ஆகணும். நீங்க இதை எப்படி ப்ரோ டிஃபெண்ட் பண்றீங்க? மேட்ச் ரிசல்ட் தான் ப்ரோ. நான் டிஃபெண்ட் பண்ணல ப்ரோ, என்ன ப்ரோ கடைசி வரையும் கொண்டு போகணுன்றதுதான் அவரோட ஸ்டைல். ஓகேங்களா? அவர் வந்து மேட்சை தோத்துட்டோன்னு வந்து டிஃபென்ஸ் ஆடல, மேட்ச கொண்டு போவோம் தான் டிஃபென்ஸ் ஆடுறாரு. கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? கொண்டு போய் என்ன பூஜை பண்ணுவீங்களா? இந்த எப்படி எனக்கு புரியல. அதுக்கு பதில் என்ன ப்ரோ? சரி, நீ சொல்ற மாதிரி அவர் கொண்டு போகணுங்கிற மைண்ட் செட்ல ஆடி இருந்தாருன்னா எந்த இடத்துல வந்து அவர் ஃபயர் பண்ணாரு? லாஸ்ட் 3 ஓவர்ஸ். அதுதான் நான் சொல்றேன்ல, அவர் வந்து வச்சிருக்காரு ஒரு ட்ரேட் மார்க், ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு. லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல தான் நான் அடிக்க போவேன் 6-4, அப்பதான் நான் என்னோட கிளவுஸ் அடிக்கல ப்ரோ. அடிச்சாரு ப்ரோ, அதுக்குன்னு அடிக்கலாம் சொல்லாதீங்க. ஒரு 6 2 அடிச்சாரு. அவரால முடிஞ்சது பண்ணாரு ப்ரோ. ஏன் ப்ரோ போட்டு? அதுதான் சொல்றேன், நீங்க சொல்ற வார்த்தை தப்பு. அவரால முடிஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப வந்து நீங்க அவரால முடிஞ்சதுன்னு நீங்க ஏதோ சொல்றீங்கன்னா அவரோட ஏஜ் ஹி இஸ் கான் பாஸ்ட் ஹிஸ் பிரைம் தான் சொல்றீங்க. அது ஒரு ஃபேக்டராவே கொண்டு வரக்கூடாது. நீங்க ஒரு பிளேயர்னா நீங்க ஏஜ் பத்தியே பேசாதீங்க. நீங்க மென்டரா போய் உட்காந்துருங்க. தோனியை விட்டுருங்க ப்ரோ, நீங்க தோனியை விட்டு தள்ளுங்க ப்ரோ. அவரு பர்ஃபார்ம் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, எதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுங்க ப்ரோ. மேல ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க. இப்ப நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி. அதான் சொல்றேன், தோனி இறங்கவே விட்டுருக்க கூடாதுல. மேல இருக்கவங்க என்ன பண்றாங்க? இல்ல மட்டமான பேட்டிங் ஆடுறானுங்க எல்லாருமே. ஜடேஜாவும் ஒரு பிரைம்லாம் காசு பண்றாரு. அவர் எப்ப வந்து ஒரு பெரிய நாக்கு ஆடினாருனால எனக்கு தெரியல. அவங்களே ஒழுங்கா பண்ணலன்றப்ப நீ இப்ப தோனியை வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் மேல இருக்க 5-6 பேர் எவனாவது ஒருத்தனாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கலாம்ல. எல்லாரும் பாட்டு தான் ப்ரோ, எல்லாருமே தான் சொல்றோம், தோனியும் தான் சொல்றோம். நீங்க ஏன் வந்துட்டு கடைசியா சிம்பத்தி மாதிரி வரீங்கிற நானு. அவருக்கு முட்டி சரியில்லை, அவருக்கு வயசாயிருச்சு, ஓட முடியல, ஒடியார முடியல. ப்ரோ நீங்க மென்டரா போய் உட்காந்துட்டு எனக்காக மேட்ச் பார்க்க வாங்க அப்படின்னு தோனி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா வரமாட்டாங்களா தோனி ஃபேன்ஸ் மேட்ச் பார்க்க? வருவாங்க ப்ரோ. அப்புறம் விட்டுருங்க ப்ரோ, அவ்வளவுதான். அங்கேயே முடிஞ்சு உங்க பப்ளிசிட்டி, டிக்கெட் சேல்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் அங்கேயே முடிஞ்சு. இதான் சொல்யூஷன். ஆல்ரெடி சொன்னதுதான் ப்ரோ, டீம் வீக்கா இருக்கு, ஒரு சீனியர் பிளேயர் இருந்தாகணும்ன்ற சிச்சுவேஷன்ல கூட அவர் இருக்கலாம் ப்ரோ. எனக்கு பாக்குறது அப்படிதான் ப்ரோ. சீனியர் பிளேயரா? எல்லாருமே சீனியர் பிளேயர் தான் இருக்காங்க. ஜடேஜா என்ன பின்ன யங்ஸ்டர் ஜடேஜா என்ன ப்ரோ திரும்பி அதே கொஸ்டின் வரீங்க? அது வந்து மேனேஜ்மெண்ட் பண்றது தப்பு ப்ரோ. அது வந்து ஆக்ஷன்ல ஒழுங்கா பண்ணணும். என்ன பைத்தியக்கார தப்புக்குள்ள ஒரு உடம்புதானே. நீ இவர் எப்படி நீ பிளேம் பண்ணாம இருப்ப? தமிழ் கமெண்ட்ரில எல்லார பத்தியும் பேசுறானுங்க. ஒரு விஜய் சங்கர் அடிக்காதத பத்தி பேசுறானுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, விஜய் சங்கர் அடிக்கல, சிக்ஸர் தூபே 2 மேட்சா ஃபெயில் ஆனதாதான் தோத்துட்டோம். எல்லார பத்தி பேசுறாங்க. Why you don't have the balls to talk about தோனி? ஏன் பேச மாட்டீங்க?
ஏன்னா அவர் என்ன பேசினா பண்றாரு? ஏன்னா பேசினா கமெண்ட்ஸ்ல பொழந்துருவானுங்க, சுட்டு தூக்கிடுவானுங்க, அவ்வளவுதான். ப்ரோ தமிழ் கமெண்ட்ரின்னு சொல்றதை விட அந்த யூடியூப் கம்யூனிட்டி, தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி, கிரிக்கெட் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. யார சொல்றது உங்களுக்கு தெரியும்? தமிழ் கமெண்ட்ரியும் இருக்கு. எவனுமே ஒருத்தன் கூட தோனியை பத்தியும் பேச மாட்டான், அஸ்வினை பத்தியும் பேச மாட்டான். அஸ்வினை பத்தியும் நீங்க பேச மாட்டீங்க, தோனியை பத்தியும் பேச மாட்டீங்க. சுத்தி இருக்க பிளேயர்ஸே ப்ளேம் பண்ணி வரீங்களே, அது ஏன் அப்படின்ட்டு கேக்குறேன். இல்ல அது யார் எமோஷனலி ஸ்டக் ப்ரோ, அதான் ஆன்சர். எமோஷனலா வந்து அவங்களால அதுல இருந்து வெளில வர முடியல, ரொம்ப விட்டு கொடுக்கவும் முடியல. எல்லாம் வந்து இந்த கோயில் கோடம் அப்படிங்கிற பாட்டு போட்டு, இல்ல யார் என்ன சொன்னாலும் பாட்டு போட்டு எல்லாம் அவங்களே வைப் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனலா அவங்களே ஹக் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். இதான் உண்மை. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு விஜய் சங்கரால தான் தோத்தோம், விஜய் சங்கர் ஸ்ட்ரைக் ரேட்டே சரியில்லை அப்படின்னு கொஸ்டின் பண்ணா தோனியை வந்து நீங்க டபுள் மடங்கா கொஸ்டின் பண்ணணும். ஏன்னா அவரு வந்த சுச்சுவேஷன் அதை விட கொஞ்சம் எப்படி அடிச்சே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாரு. விஜய் சங்கர் வந்து மேல வந்துட்டாரு, கொஞ்சம் பார்த்து ஆடுறாரு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். தோனி வந்ததுல இருந்து அப்ப அடிக்க தான் போயிருக்கணும். ஆக்சுவலா நீங்க விஜய் சங்கர் கொஸ்டின் பண்றீங்கன்னா தோனியும் கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவு காசு போட்டு வராங்கடா எல்லாம். அதான் எனக்கு ஏன் சிஎஸ்கே வந்து லாஸ் ஆகுது, அவங்க ஸ்ட்ராட்டஜி போரா இருக்கு, எல்லாம் ஓகே, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஒரு வகையில. ஒரு சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் 5 டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க இப்படி பர்ஃபார்ம் பண்ணி ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஆடும்போது ஒரு ஐபிஎல் வியூவரா சரி, ஒரு கிரிக்கெட் ஃபேனா சரி, பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிட்டுமா, இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் குஷன் பத்தி நம்ம பேசுறப்போ நான் என்ன சொல்றேன், 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் சொல்றேன். இன்னைக்கு ஒரு ரோல் அப்போ விக்கெட் போறப்போ அக்ஷர் பட்டேல் போய் பேட்டிங் இறக்கி விட்டு நீ தைரியமா பேட்டை விடுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பால் ஜடேஜா தூக்கி சிக்ஸ் அடிச்சாரு. அதுதான் பேட்டிங் குஷன் 8 வரைக்கும் வச்சா பண்ண முடியும். நீங்க எந்த மாதிரி ஒரு பிளேயர் இப்ப அஸ்வினால பேட்டிங் ஆட முடியும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் அஸ்வின் இஸ் நாட் a great பேட்டர். ஆனா அந்த இடத்துல வந்து அஸ்வின் மாதிரி இன்னும் வேற யாராச்சும் ஒரு பெரிய பேட்டர் நீங்க ஆட வைக்கிறீங்க 8ல அப்படின்னா உங்களுக்கு அந்த குஷன் உண்டு. நீங்க மிடில் ஆர்டர்ல ஆடி தைரியமா பேட்டை விட மச்சான்னு சொல்ல முடியும். அதுதான் சொல்றேன், அந்த பேட்டிங் குஷனோட பவர் அதுதான். சென்னை இஸ் டெஃபினெட்லி பேட்டர் ஷாட் பர் தோனி அட் 7. பேத்தட்டிக் பேட்டிங் ஆர்டர், பேத்தட்டிக் பேட்டிங் லைனப், பேத்தட்டிக், எல்லாமே பேத்தட்டிக். இல்ல நம்ம தெளிவா சொல்றோம் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ் திட்டினாலும் சரி, கத்துனாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, உண்மைதான். நம்ம யார பத்தியும் கவலைப்பட போறது இல்ல. ஹானஸ்டா பேசுறோம் ப்ரோ, என்ன வேணா நினைச்சுட்டோம். இல்ல நான் ஒன்னு ஓப்பனா சொல்லிட்டா, இப்போ நீங்க 2 பேருமே சிஎஸ்கே போட்டு பேஷ் பண்றது அவங்க இப்ப தோனி மேல இருக்க கடுப்போ அஸ்வின் மேல இருக்க கடுப்போ கிடையாது. இப்போ சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய டீம் ஃபியூச்சர் அதுல இருக்கான்னு கேக்குறது தான் ஒரு கொஸ்டினா இருக்கு 2 பேருக்குமே. இப்ப நான் காமனா பாக்குறது தோனி ஆடுற பொசிஷன்ல ஒரு யங்ஸ்டர் ஆடலாமே, அந்த கொஸ்டின் தான். நீங்க ஒரு ஐபிஎல் ஃபேனா தான் எனக்கு தெரிஞ்சு பேசுறீங்க. ஆனா பாக்குறவங்க இப்போ நம்ம சொல்ற மாதிரிதான் தோனி ஃபேன்னு பார்த்தா எனக்கு சிஎஸ்கே விட தோனி தான் மெயின்னு பார்த்தா அடிக்கிறவன் அடிக்கதான் செய்வான். கண்டிப்பா ஒருத்தர் கமெண்ட் என்ன தெரியுமா பண்ணுவாரு, வெல்பிராஜன் எவ்ரிதிங் வாஸ் ஃபைன் until 54.20. The moment you started supporting Smithian and Rahman de Villiers, sorry Velprajan, you lost my respect அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா ப்ரோ ஆனஸ்டா எனக்கும் அதான் ப்ரோ ஃபீல் ஆகுது. நீங்க 2 பேரும் சொல்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா இதே மாதிரி பொழப்பீங்களா? மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு நல்லா விளையாடுனா அன்னைக்கு டேக்கு அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா அவ்வளவுதான் பேசுறோம் நம்ம. இன்னைக்கு நம்ம மீம் பேஜ் எடுத்து பாத்தீங்கன்னாவே எனக்கு காலில இருந்து நான் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு தலைப்பாடா அடிச்சுக்கிறேன். அவ்வளவு சப்போர்ட் பண்ணா, அவ்வளவு மீம் போட்டேன், எல்லாம் நான் ஜிங்ஸ் பண்றேன்னு சொன்னானுங்க. இருந்தாலுமே நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் போஸ்டே எடுத்து போட்டேன். நான் வந்து இந்த சிஎஸ்கே தான் ப்ரெடிக்ஷன்ல பிளே ஆஃப் வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால சிஎஸ்கே தான் நான் பேக் பண்றேன். இன்னைக்கு வந்து டிரைவ் விக்கெட் ஏதாவது பண்ணுவானுங்க. அதுவும் டெல்லி கூட கொஞ்சம் வருஷமா அவங்க சேப்பா கூட தோத்தது இல்லை, அது வேற ஒரு ரெக்கார்ட் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது சரி ஓகே சிஎஸ்கே வந்து இன்னைக்கு ஜெயிப்பானுங்க அவ்வளவு சப்போர்ட் பண்ணா எனக்கு அதான் சொல்றேன்ல கஷ்டமா இருக்கு. இவங்க பேட்டிங்க பார்த்து இவங்க பவுலிங் கூட விடு, சரி ஒரு 183 அடிச்சாங்க. அப்ப கூட நான் ஒரு போஸ்ட் போட்டேன், ஓகே சேசபிள் தான், யாராவது ஒரு தூபை நின்று அடிச்சு கொடுப்பாரு, ஒரு கான்வே நின்று அடிச்சு கொடுப்பாரு, சேஸ் பண்ணிடுவாங்கன்னு. ஆனா பேட்டிங்னு வந்தோன்னா அந்த இன்டென்ட் இல்லாதத பார்க்கும் பொழுது, அதுவும் ஸ்டேடியத்துல உட்காந்துருக்கீங்களா பார்க்கும் போதே எனக்கு பாவமா இருக்கு. ஒரு 6000 7000 டிக்கெட் போட்டு வந்து உட்காந்துட்டு டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு போற மாதிரி போறானுங்க வெளியில. அடுத்த மேட்ச் பஞ்சாபோட. இல்ல ப்ரோ நான் ஓப்பனா சொல்றேன், இப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே நாங்க இப்போ நம்ம கிரிக்கெட் பேசுறோம்ல, இந்த மாதிரி பேசும்போது ஒரு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே ஒரு பெரிய தோனி ஃபேன் இருந்தாரு ப்ரோ. அவரே ஓப்பனா அக்செப்ட் பண்ணிட்டாரு, தோனி போயிட்டா என்ன எதுக்கடா விளையாண்டுட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு. இன்னைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டீம் வந்து ரொம்பவே வீக்கா இருக்குன்னு. என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் ப்ரோ, எமோஷனலி அட்டாச், விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது ஆனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரோ நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் ப்ரோ, ஈடன் கார்டன்ஸ்ல பிரைஸ் ஏத்திட்டாங்க, டிக்கெட் பிரைஸ் ஏத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கிரவுண்டுக்கே போலன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு போஸ்ட் பார்த்தேன். உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணணும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாருங்க அடுத்த மேட்ச்க்கு டிமாண்ட் குறைஞ்சிரும் பாருங்க, எவனும் போய் வாங்க மாட்டான். நீங்க என்ன, நான் ஓப்பனாவே சொல்றேன், நெக்ஸ்ட் இயர் ஒருத்தன் கூட ₹1 கூட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வர மாட்டான் ப்ரோ.
இப்போ மொமெண்ட் ஆஃப் த மேட்சுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். 2 மேட்சுக்கு சேர்த்தே கொடுத்துடலாம். இந்த இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நீங்க யாரு கொடுப்பீங்க? இல்ல இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ராஜஸ்தான் வெர்சஸ் பஞ்சாப்ல வந்து நான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கொடுப்பேன் ப்ரோ. ஓகே, இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நான் கண்டிப்பா கேஎல் ராகுல் கொடுப்பேன் ப்ரோ. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு கமாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓப்பனிங் வந்து. ஸோ கண்டிப்பா இருங்குபாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் கேஎல் ராகுல். ஃபேஃப் இல்லாத ஒரு குறைய தீர்த்து வச்சிட்டார். முடிச்சு விட்டீங்க போங்க. மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நான் பஞ்சாபோட டாப் 4 கொடுத்துட்றேன். எஸ்பெஷலி சொல்லணும்னா வந்துட்டு நான் ஸ்டாயினிஸ்க்கு கொடுத்துட்றேன். பிகாஸ் வந்து ஒரு பேட்டிங்னே இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. லாஸ்ட் ஒரு போட்டு சாத்திட்டாங்க. அங்கதான் வந்து ராஜஸ்தானுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கிடைச்சது. அந்த மொமெண்டம் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அவங்க வின் பண்ணாங்க. ஸோ வந்து ஸ்டாயினிஸ் கொடுத்துட்றேன். சிஎஸ்கே மேட்ச், சிஎஸ்கே விசஸ் டிசில வந்து முடிச்சு விட்டீங்க போங்க வந்து டோட்டல் சிஎஸ்கே பேட்டிங் எல்லாருக்கும் மொத்த பேருக்கும் முடிச்சு விட்டீங்க போங்க வந்து நான் கொடுக்குறேன். ஒரு இன்டென்ட்டோட சரி, நேற்று ஒரு மும்பை தோத்த மாதிரி வந்து கிட்ட வந்து தோத்துருந்தா கூட பரவாயில்ல, ஒரு இன்டென்ட் காட்டியிருந்தா கூட. நேற்று ஒரு திலக் வர்மா பத்தி அவ்வளவு பேசுனாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்த பேட்டிங் என்னப்போ திலக் வர்மாவா தான் இருக்கு சிஎஸ்கேல. பத்தட்டிக் பேட்டிங். ஸோ வந்து முடிச்சு விட்டீங்க போங்க வந்து நான் சிஎஸ்கே கொடுக்குறேன். அடுத்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். சிஎஸ்கே மேட்ச்ல வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் வந்து நான் விஜய் சங்கருக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா மொத்த பேட்டிங் யூனிட்டும் ஃபெயில் ஆகும்போது ஒரு 1 மேன் ஆர்பியா நின்று ஒரு 50+ ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதனால நான் விஜய் சங்கருக்கு தான் கொடுக்குறேன். இல்ல அது இல்லாம நான் ஒரு கேட்ச்லயும் வீழ்ந்துருவாருன்னு நினைச்சேன். நான் வீழவே மாட்டேன் இன்னைக்கு நான். ஸோ வந்து வெல் டிசர்வ்ட். நான் இப்போ ஆர்ஆர் vs பஞ்சாப் அது அந்த மேட்ச்ல யாரு கொடுப்போம்னா மொத்த ஆர்ஆர் டீமுக்கே கொடுப்பேன். என்னோட ஃபேவரட்ஸ் தான். பஞ்சாப் அடிச்சு தூக்கிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாரோட ப்ரிடிக்ஷனுமே என்னவா இன்னைக்கு இருந்திருக்கும்னா பஞ்சாப் தான். ஏன்னா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டேபிள்ல டாப்பர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. செகண்ட் பொசிஷன் நினைக்கிறேன். ஆர்ஆர் வந்து ஆப்வியஸா ரொம்பவே வீக்கா தெரிஞ்சாங்க. டேபிள்லயும் ரொம்ப கீழே இருந்தாங்க. அவங்களாம் தேர மாட்டாங்கன்னு நினைச்சிட்டோம், இன்க்ளூடிங் மீ. இன்னைக்கு ஆனா வீழ்வேன் என்று நினைத்தாயின்னு ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்த செஷன் வந்துருவோம். நம்ம ப்ரெடிக்ஷன் செஷன். இன்னைக்கு வந்துட்டு வேல் பிரஜனும் ஸ்மித்தியனும் சிஎஸ்கே vs டிசி மேட்ச்ல வந்து டிசி சப்போர்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் ஜெயிச்சிட்டாங்க. அப்புறமேட்டு பஞ்சாப் மேட்ச்ல 3 பேரும் லாஸ். அதுல அந்த வகையில் ஆகும்போது நான் இன்னும் 6 பாயிண்ட்ல இருக்கேன். அண்ட் வந்து வேல் பிரஜன் இன் 12 பாயிண்ட்ஸ், ஸ்மித்தியன் இன் 10 பாயிண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு வந்து ஜிடி vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் விச் இஸ் ஹேப்பனிங் இன் ஹைதராபாத். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் பேக் பண்றேன். எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கும்னு நம்புறேன். ஹோப்ஃபுல்லி பேட் அண்ட் பாய்ஸ் வில் கம் பேக் டு ரிதம். சேம் ஹியர். ஹைதராபாத்ல நடக்குது, அவங்களோட கோட்டை இது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஜிடி நல்ல பிளான்ஸோட வந்தாலுமே யாராவது ஒரு பிளேயருக்கு கிளிக் ஆயிட்டாலே எஸ்ஆர்ஹெச் டெஃபினெட்லி அப்பர் ஹேண்ட். நானும் எஸ்ஆர்ஹெச் தான் பேக் பண்றேன். ஓகே, நான் வந்து ஜிடி பேக் பண்றேன். பிகாஸ் வந்துட்டு ஜிடி வந்து ஒரு நல்ல பவுலிங் பிளானோட வராங்க எல்லா டீமுக்கும். அதை வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு ஜிடி பேட்டிங்கை வந்து அந்த பேட்டிங் டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் பண்ற மாதிரி ஒரு பவுலிங்கா எனக்கு எஸ்ஆர்ஹெச் தெரியல. ஸோ வந்துட்டு அகைன் அவங்க டாப் ஆர்டர் வந்து ப்ளூம் ஆகும். ஸோ வந்து ஜிடி நாளைக்கு வின் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இன்னைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷன், இன்னைக்கு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம வந்து வில் கீப் திஸ் கோயிங். ஸோ நாளையோட மேட்ச் ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஸ்மித்தியன், வேல் பிரஜன் அண்ட் ரஹ்மான் டிவிலியர்ஸ். பை.